அன்புள்ள ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். சனியின் வக்கர நிவர்த்தி பலன்களையும் குரு வக்கர பலனையும் நாம் பார்க்க போகிறோம். இரண்டையும் கலந்து நாம் பார்க்க போகிறோம். முதலில் மேஷ ராசியினை பற்றி நாம் பார்ப்போம். மேஷ ராசியினருக்கு தற்சமயம் குரு பகவான் தங்களுக்கு 4ஆம் இடத்தில் வக்கரம் அடைந்திருக்கிறார். 5ல் கேது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன், அஷ்டமத்தில் சூரியன், செவ்வாய், லாபஸ்தானத்தில் ராகு, விரய ராசியில் சனி இருக்கிறார். 7.5 சனியில் விரய சனி. சனி வக்ர நிவர்த்தி அடைந்து 12ஆம் இடமாகிய விரயஸ்தானமான மேஷ தங்களுக்கு விரயஸ்தானமான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். 7.5 சனியில் விரய சனி. தலைப்பகுதியில் கவனமாக இருத்தல் வேண்டும். சனி பிடிக்கும் போது முதலில் தலைப்பகுதி பாதிப்படையும், இஎன்டி ப்ராப்ளம் உண்டாகும். ஆகவே ஒற்றை தலைவலி, தலையில் நடக்கக்கூடிய சிறு பிரச்சனைகள் அனைத்திலும் கவனம் தேவை. கையில் பணம் காசு தங்காது. எதிர்பாராத வகையில் திடீர் என்று செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். அனாவசிய செலவுகள். சனியின் 3ஆம் பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய ரிஷப ராசியில் உண்டாவதால் தங்களுக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய ரிஷப ராசியில் சனியின் பார்வைப்படுவதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை தேவை. 6ஆம் இடமாகிய கன்னி ராசியில் இருப்பதால் உடல் நோய் உற்றாலும் நல்லபடியாக மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொண்டால் உடல் ஆரோக்கியம் பெறும். 9ஆம் இடமாகிய தனுசுவிலும் பார்வைப்படுகிறது. தந்தையாரின் உடல் நலனில் கவனம் தேவை. இது சனிக்காக சொல்லப்பட்டது. குருவினுடைய வக்கரம் 4ல் கடகராசியில் இருக்கிறது. குரு வக்கரம் அடைந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடமாகிய விருச்சிக ராசியை பார்க்கிறார். அங்கு இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயை பார்க்கிறார். 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானமாகிய மகர ராசியை பார்க்கிறார். 12ஆம் இடமாகிய மீன ராசியை பார்க்கிறார். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அடிக்கடி மருத்துவ செலவுகள் வந்து போகும். சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆவீர்கள். சூரியன் செவ்வாய் 2 அக்னி கிரகங்களும் சேர்ந்து போட்டி போட்டு சேர்ந்து இருப்பதால் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். முன் கோபத்தை தவிர்த்தல் வேண்டும். குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை நிதானம் தேவை. கணவரிடம் சுமூகமான உறவு தேவை. ஆடம்பர செலவுகளை தவிர்த்தல் வேண்டும். செலவுகளை திட்டமிட்டு செய்தல் வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. தரகு கமிஷன் ஏஜென்சியில் ஓரளவு லாபம் உண்டாகும். ஷேர் மார்க்கெட்டில் ஓரளவு பண வரவுகள் உண்டாகலாம். வம்பு வழக்குகளில் கோர்ட் கேஸ், போலீஸ் கேஸ் போன்றவற்றில் இழுபறி நிலைமை உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் மந்தமான நிலை. தங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்காது. தொழில் பார்ட்னர்ஸ்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். அதிக பயணங்கள், பிரயாணங்கள், அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருப்பீர்கள். அலைச்சல்கள் அதிகம். ஆகவே உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை பளு அதிகம். மற்றவருடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி வரும். உடல் நல குறைவு தங்களுக்கு உண்டாகலாம். அரசியலில் எதிர்பாராத சிக்கல்கள். இந்த நேரத்தில் தங்களுக்கு கட்சியில் நல்ல மதிப்பு மரியாதை இருக்காது. தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் தடங்கலாகலாம். விவசாயத்தை பொறுத்தவரை ஓரளவு லாபம் கிடைக்கும். மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். குரு பார்வை இருப்பதால் ஓரளவு விவசாயம் பரவாயில்லை. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். கலைஞர்களுக்கு போட்டிகள் அதிகம். நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகலாம். பெண்களுக்கு வீண் செலவுகள் வரும். அடிக்கடி எதிர்பாராத செலவுகள். ஆடை ஆபரணங்கள் சேரும். மாணவியர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. போட்டி தேர்வுகளில் கலந்து கொள்வோர்
நன்றாக படித்து முன்னேறுவதற்கான வழிகளை உண்டாக்கி கொள்ள வேண்டும். யாரையும் நம்புதல் கூடாது. ஆக மேஷ ராசினருக்கு சனி பகவானால் 7.5 சனியின் தொல்லைகள் தொடர்கிறது. குரு பகவானால் சிறிது அபிவிருத்தி தான் அந்த பார்வைக்கு. கோவிலுக்கு சென்றால் சனிக்காக ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், குருவுக்காக குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.